ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு சிக்கன் ஸ்டஃப்ட் பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவை போன்லெஸ் சிக்கன். நம்ம இப்போது 1/2 kg போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் வாங்கியிருக்கோம். அது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் எவ்வளோ மையாக இருக்க முடியுமோ அரைச்சிக்கலாம். ஒரு வடை சட்டி எடுத்துக்கிட்டு ஒரு 2 இல்லாட்டி 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும்னா ஆனியன்ஸ் நல்லா ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். அப்படி பண்ணாதான் டேஸ்ட் நல்லா வரும். ஸோ ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதை நம்ம வானலியில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒன்ஸ் ஆனியன் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். எனி நான்வெஜ் ஐட்டம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆனியன், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்ட உடனே உங்களுக்கு ஆனியனு டக்குன்னு கலர் மாற ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் நம்ம நல்லா ஃபைனாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற போன்லெஸ் பீஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒட்டாத மாதிரி டக்குன்னு நம்ம அதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும். எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணோன்னா, இப்போ நம்ம சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்குது. வேக வேக அது ஒரு ஒயிட் கலரில் மாறும். ஸோ எல்லா சிக்கனும் அந்த ஒயிட்டாக மாறுற அளவுக்கு நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, சிக்கனில் இருக்கிற அந்த கவுச்ச வாசனை போகிறதுக்கு நம்ம இப்படி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிட்டோம்னா அந்த கவுச்ச வாசனை போயிடும். ஒன்ஸ் எல்லாமே ஒயிட்டாக மாறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒன்று ஒன்றா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணுறது மஞ்சத்தூள். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 to 2 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகா பொடி. எந்த அளவுக்கு மிளகா பொடியோ அதே அளவுக்கு நம்ம மல்லிப்பொடியும் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகா பொடி மல்லிப்பொடி எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அதில் ஒரு 1/4 நம்ம கரம் மசாலா, அதே மாதிரி இன்னொரு 1/4 ஜீரா பவுடர், ஒரு சின்ன சிட்டிகை எக்ஸ்ட்ராவே போடலாம், வாசனை நல்லாயிருக்கும். தேவைக்கான அளவு உப்பு. 1/2 kgன்றதுனால நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஸ்பூன் வரைக்கும் உப்பு போடுறோம். போட்டுட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா ஸ்பைசஸோட பச்சை வாசனையும் போயிட்டு சிக்கனோட அது நல்லா பிளெண்ட் ஆகி வந்த பிறகு நம்ம இதில் ஒரு 4-5 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னன்னா, நார்மலாக வெறும் சிக்கன் மட்டும் ஃப்ரை பண்ணால் ஒரு சின்ன ஹார்ட்னஸ், ஒரு கெட்டியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் முட்டை ஆட் பண்ண உடனே சிக்கனுமே ரொம்ப சாஃப்டாக மாறிடும். அண்ட் மோர் ஓவர் வெறும் சிக்கன் மட்டும் யூஸ் பண்ணும்போது நமக்கு குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். முட்டை ஆட் பண்ண பிறகு குவான்டிட்டியும் நமக்கு ஸ்டஃபிங்கோட குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும். ஒன்ஸ் எக் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம அதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதோட எந்தெந்த ஐட்டமை ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த 3 சாப் பண்ண வெங்காயத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஒரு 4 இல்லாட்டி 5, அகெயின் உங்களோட ஸ்பைசினஸ் லெவல் தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி அப்படின்னா சும்மா ஒரு 1/4 கை அளவுக்கான கொத்தமல்லி, அதுவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம ஸ்டஃப் பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவை சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு கோதுமை மாவை பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் சப்பாத்தியோட கொஞ்சம் அதிகமான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். ஏன்னா அது உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம அதை கவர் பண்ணணும். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு வெளியே வராத மாதிரி நம்ம அதை பைண்ட் பண்ணணும். நம்ம ஒரு ஹெல்தியர் வெர்ஷன்றதுனால சப்பாத்திக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணுறோம். இல்லை இதே மாதிரியான ஸ்டஃப் பரோட்டாக்கு நம்ம மைதா கூட யூஸ் பண்ணலாம், டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். பட் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது கோதுமை மாவு. இது மாதிரி நல்லா எந்த விதமான லீக்கேஜ் இல்லாத மாதிரி நல்லா பைண்ட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம
ரெண்டு பக்கமும் டஸ்ட் பண்ணிவிட்டு, டஸ்டிங் நல்லா ஆயிடுச்சுன்னா நமக்கு தேய்க்கும் போது அது கட்டையோட ஒட்டாது. சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ரொம்ப ப்ரெஷர் போட்டு தேய்க்காமல் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வேணுமோ அந்த ப்ரெஷர் மட்டும் போட்டுட்டு, சப்பாத்தியோட சைஸில் ஒரு முக்கால்வாசி சைஸுக்கு அது வந்தால் போதும். ஏன்னா உள்ளே வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங் வச்சுருக்கோம். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணால் ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். மேலே இருக்கிற சப்பாத்தி லேயரும் கிளியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓரளவுக்கு லேயர் தின்னாக இருக்குது, உள்ளே இருக்கிற பூரம் நமக்கு வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும் போது நம்ம அதை நல்லா கல்லை சூடு பண்ணிவிட்டு, சூடாக இருக்கிற கல்லில் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் போட்டுருவோம். ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அதை திருப்பி போடலாம். ஸோ ஒரு பக்கம் ஒரு 30% வெந்திருக்கும். இப்போ நம்ம ஆயில் ஊற்றக்கூடாது. நல்லா வெந்துட்ட பிறகு ஒரு 30% வெந்துட்ட பிறகு நம்ம அதை திருப்பி போடணும். இப்போ நம்ம பரோட்டாவை திருப்பி போட போகிறோம். உங்களுக்கே தெரியும் எப்படி கலர் மாறி இருக்குன்னு. இந்த நேரத்தில் நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். நார்மலாக சப்பாத்திக்கு ஊற்றுறதோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே யூஸ் பண்ணலாம். ஏன்னா உள்ளே வந்துட்டு நமக்கு பச்சை வெங்காயம் அதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வேகணும் நல்லா. ஸோ அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பக்கமும், இன்னொரு 1/2 ஸ்பூன் இந்த சைடும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டோட்டலாக ரெண்டு பக்கமுமே வேகிறதுக்கு 1 to 1.5 minutes தான் ஆகும். அதுக்கு மேலே ஜாஸ்தி ஆகாது. சப்பாத்தி எந்த அளவுக்கு வேக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேக வச்சா போதும். ஏன்னா சிக்கனும் வெந்திருக்கு, எக்கும் வெந்திருக்கு. நமக்கு அந்த உள்ளே இருக்கிற வெங்காயமும் கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டு பக்கமும் வெந்த உடனே நம்ம சிக்கன் ஸ்டஃப்ட் பராட்டா ரெடி. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வெஜிடேரியன் வெர்ஷனாக பண்ணிட்டு இருக்கிற பரோட்டாவில் நம்ம சிக்கன் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நல்லா ரிச்சாகவும் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் ரெண்டு பக்கமும் வந்துட்டு சப்பாத்தியோட லேயரும் ரொம்ப தின்னாக தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங்கும் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. Hope you guys like the video. Please subscribe to our channel to see more videos like this. Thank you so much.